அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வரலாற்று ஆசிரியர்களில் புகழ்பெற்றவரான ஆர்சி மஜும்தார் இந்திய வரலாற்றில் மிக மோசமான காலகட்டம் எது என்று கேட்டால் 1748 68 வரையில் என்று சொல்வார். அந்த 14 ஆண்டுகளை தவிர மற்ற எல்லா காலகட்டங்களிலும் எல்லாம் சரியாக இருந்தது என்று அதற்கு பொருள் இல்லை. ஆனாலும் இந்த 14 ஆண்டுகள் எங்கு நோக்கினும் கலவரங்கள், மோதல்கள், யார் மன்னன் என்றே தீர்மானிக்க முடியாத கட்டம் அனைத்தும் இருந்தது. அதற்கு காரணம் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் கவிழ்ந்து போயின. 1707 ஆண்டு அவுரங்கசீப் இறந்து போன போது ஏறத்தாழ 250 ஆண்டு காலம் இந்த மண்ணில் காலூன்றி இருந்த முகலாய சாம்ராஜ்யம் மாறிப்போயிற்று. சிவாஜியினுடைய காலத்திலேயே அந்த மராத்தியர்கள் வீரம் பெற்றார்கள் என்றாலும் அவுரங்கசீப்புக்கு பிறகு சிவாஜியினுடைய பரம்பரைகள் விரட்டப்பட்டு பேஷ்வாக்கள் என்கிறவர்கள்தான் ஆட்சிக்கு வந்தார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக எந்த இடத்திலும் ஒரு பேரரசன் என்பவன் யாரும் இல்லை என்கிற நிலை ஏற்பட்டு அங்கங்கே தலை தூக்குகிற ஒவ்வொரு கும்பலும் தன்னைத்தான் தலைவன் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவரும் மற்ற பகுதியினர் மீது தாக்குதலை நடத்திய காலம். அதுவும் பேஷ்வாக்கள் ஆட்சி வந்ததற்கு பிறகு வைதீக மனோபாவம், தான் பிறப்பால் உயர்ந்தவன் என்கிற அந்த வர்ணாசிரம மனோபாவம் அனைத்தும் வந்து சேர்ந்து விட்டது. ஆகவே யார் ஒருவரும் அந்த வர்ணாசிரம அடிப்படையிலே தான் மதிப்பிடப்படுகிற காலமாகவும் அது இருந்தது. எங்கு நோக்கினும் கலவரங்கள். இந்த கலவரங்களை புரிந்து கொண்டு ஆப்கானியர்கள் இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த கட்டத்திலே தான் 1757 ஆண்டு பிளாசி போர் யுத்தமும் நடைபெற்றது. எனவே நாடே சிதைந்து கிடந்தது என்று சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டிலும் கூட 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தோடு மூவேந்தர்களின் ஆட்சி முடிந்து போயிற்று. அதற்கு பிறகு அங்கும் இங்குமாக குறுநில மன்னர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள். எந்த இடத்திலும் வலிமையான அரசு இல்லை. இந்தியா முழுவதும் எந்த இடத்திலும் வலிமையான அரசு இல்லை. குறிப்பாக சிவாஜியின் காலத்தில் வீரத்தை பெற்ற மராத்தியர்கள் பிறகு அந்த வீரத்தையே தங்களின் முதலீடாக வைத்து கொண்டு யாரெல்லாம் கொஞ்சம் சலித்தவனாக இருக்கிறானோ அவன் மீது அடிப்பது, அவனுடைய நிலத்தை பரப்புகளை பெற்றுக்கொள்வது என்கிற நிலை வந்தது. சவுத் என்கிற ஒரு வரி விதிப்பு அப்போது தான் தொடங்கிற்று என்று மஜும்தார் எழுதுகிறார். அதாவது என்ன விளைச்சல் நடந்தாலும் அதில் 1/4 அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். உழைத்தவனுக்கு இல்லை, கூட இருந்தவனுக்கு இல்லை. 1/4 இந்த அரசர்களுக்கு என்பதை விட, குறுநில மன்னர்களுக்கு என்பதை விட இந்த கூட்டத்தின் தலைவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதாக இருந்தது. அந்த 14 ஆண்டுகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் மீண்டும் இந்தியா தலை தூக்குவதற்கு 1 நூற்றாண்டு காலத்திற்கு கொண்டு போய்விட்டது என்பதையும் அந்த வரலாற்று செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன. எனவே ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கு ஒரு அரசு வேண்டும். அந்த அரசு வலிமையான அரசாகவும் இருக்க வேண்டும். அதைவிட முக்கியமானது அது ஒரு செங்கோல் அரசாக இருக்க வேண்டும். கொடுங்கோன்மை அரசுகள் அவை பெரிதாக இருந்தாலும் அளவில் சிறிதாக இருந்தாலும் அந்த கொடுங்கோன்மை அரசுகளால் மக்களும் நாடும் நலிவுறும் என்பதைத்தான் இந்த வரலாற்று காலகட்டம் நமக்கு காட்டுகிறது. அதற்கு முன்பு வரையிலே அது சரியோ தவறோ பாபர் காலத்திலே தொடங்கி பாபர், அக்பர், ஜஹாங்கீர் என்று வரிசையாக வந்து அவுரங்கசீப் தான் ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார். அப்போது அவரை எதிர்த்து கிளம்பிய சிவாஜி 6 ஆண்டுகள் தான் மராத்தியத்திலே மன்னனாக இருந்தாலும் அந்த அரசுகள் வடிவமைக்கப்பட்டனவாக, அந்த அரசுகள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியனவாக இருந்தன. அதற்கு பின்னால் வந்த அரசுகள் எதுவும் மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்திலே இல்லை. ஒரு பெரிய குதிரை படை வருகிறது என்றால் யாரை வேண்டுமானாலும் தாக்குவார்கள் என்பதாக இருந்தது. அந்த 14 ஆண்டுகளில் நடைபெற்ற மோசமான வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து தப்பி பிழைத்துத்தான் இந்தியா மறுபடியும் வெளியே வந்தது என்று மஜும்தார் எழுதுகிற போது இப்படி சட்டென்று வரலாற்றின் சில பக்கங்கள் இருண்டு கிடக்கும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது.